அகமதாபாத்தில் விபத்தில் சிக்கிய விமானத்திலிருந்து குதித்து தப்பி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர் மற்றும் காயமடைந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களை மத்திய உள்துறை அமைச்சர் சந்தித்து நலம் விசாரித்தார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். விவரங்களை நீங்க வழங்கலாம். அகமதாபாத்தில் ஏற்பட்ட இந்த விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 200 கடந்திருக்கக்கூடிய நிலையில அந்த விமானத்தில் இருந்து விமான பயணி ஒருவர் விமானத்தில் இருந்து குதித்து உயிர் பிடித்திருப்பதாக ஒரு தகவல் வெளியானது. அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. அவரை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று நலம் விசாரித்திருக்கிறார். மேலும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த விமானம் முடிந்து நொறுங்கி வெடித்து பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் சிலரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான சிகிச்சையும் வழங்கப்பட்டு வருகிறது. அகமதாபாத் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் அந்த விமானத்தில் இருந்து குதித்து தப்பி உயிர் பிழைத்த விஸ்வாஸ்குமார் ரமேஷ் என்பவர் ஆகியோரையும் சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார். குறிப்பாக இந்த விமான விபத்து ஏற்பட்ட உடனே தகவல் வந்த உடனேயே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அகமதாபாத் வந்தடைந்தார். அதன் பிறகு அங்கு இருக்கக்கூடிய சூழல்கள் குறித்து அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அதன் பிறகு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவரிடம் நலம் விசாரித்து வருகிறார். இந்த விமான பயணிகளை பொறுத்தவரைக்கும் 242 பேர் பயணித்ததாக சொல்லப்படும் நிலையில் ஒரே ஒருவர் உயிர் பிழைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் என்பதை குறிப்பிட்டிருக்கிறது. அந்த ஒரு நபரையும் நேரடியாக சந்தித்து மத்திய உள்துறை அமைச்சர் நலம் விசாரித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.